Hi friends, welcome back to Mama Bevma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா திருப்பி பழைய ரொட்டீன் வந்தாச்சு. பேக் டு பெவிலியன் ஆயாச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நம்மளும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம் என்ன செய்றோம் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படினா இன்னைக்கு ஒரே என்ன சொல்றது சாம்பார் ரசம் சிக்கன் வறுத்தது அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே மாதிரி இறங்கிட்டோம். இன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார் அப்புறம் பருப்பு ரசம் சாதம். இது வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स சிக்கன் சுக்கா எங்க பாட்டி செய்வாங்க, எங்க ஆயா செய்வாங்க, அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ அடி வெயில் பட்டைய கலப்புது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு காலையில போயிட்டு ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. நான் இப்போ ஏசி ஆன் பண்ணி அந்த ரூம்ல வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி வந்து வெயில் கொளுத்துது. நான் மார்னிங் 10:30க்கு வெளில போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலை விஷயமா போனேன். போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணும்போது அப்படி வெயில் கொளுத்துது. என் கூட வந்த 2 பேர் வந்து ஐயோ முடியல. எஸ் எக்ஸாக்ட்லி. அது வந்து உங்களுக்கு ஆமா, அது மைண்ட்ல நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. இது வந்து பியூர்லி வந்து அந்த ஒர்க் வந்து பாப்பாவோட கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அது என்ன ஒர்க் ஏதுன்றதை நாங்கள் அப்புறம் தனியாக உட்காந்து ரிவைல் பண்ணுவோம். நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அப்படியே அந்த வேலை ஆமா, அது என்னமோ அவங்க சிம்பிளா முடிப்பாங்க. இருந்தாலும் அது எங்களுக்கே ஒரு பெரிய ஷாக் தான். காட்ஸ் கிஃப்ட். என்ன சொல்றது, நாங்க வெச்சிருந்த பக்கெட் லிஸ்ட்ல அதுவும் ஒண்ணுன்னு கூட நம்ம ஆமா ஆமா பாப்பா மேரேஜுக்காக நம்ம யோசிச்சு வச்சிருந்ததுல அதுதான் மெயின் ஆக்சுவலி. அது ரொம்ப நாளா வந்து வீங்காரம் பாடுற மாதிரி டெய்லி பேபிமா பாடிக்கினே இருக்கும். நான் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்குது. ஸோ அது ஆண்டவர் செய்யும் போது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. இப்போ ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, நல்லா சூப்பரா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே அதை நோக்கி டிராவல் பண்ணி இருந்தாலும் நம்ம உழைக்கணும்ல, அதனால நான் போய் உழைச்சிட்டு வந்தேன். நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கற்றுப்பாங்க உங்க, அதனால ப்ராப்பராக செய்யும். இப்போ நான் உனக்கு எப்பப்பா நான் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு எனக்கே தெரியலப்பா. நீயும் 12 மணி வெயில் வந்து நம்ம வீட்டுக்கு நடுவுல வர வரைக்கும் தூங்கின்னு தான் இருக்கிற. நீயும் பாரு எப்படி வேர்த்து ஊத்துதுன்னு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது அவசர சாம்பார். சூரியனே வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில மேல வந்து பெல்மா நடுவுல வந்துட்டேன் நானு, நீ இப்ப வரைக்கும் தூங்கி நிக்கிற அப்படின்னு சொல்லி கத்துற லெவலுக்கு இருக்குது. இது வந்து சாம்பார் தூள். போடு. சாம்பார் தூள், மஞ்சள் தூள், இது வந்து அதான் மஞ்சள் தூள். அப்புறம் வந்து குழம்புமிளகாய் தூள். குழம்புமிளகாய் தூள். ஓகேவா, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் உப்பு. சாம்பார் ரெடி. கொஞ்சம் உப்பு. ஓகே. அப்புறம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில வறுத்த பின்னாடி நம்ம மசிச்சு வச்ச நீ வெயிலுக்காக வந்து கிடுன்னு ஊத்துறேன்னு நினைக்கிறேன். மசிச்சு வச்ச பருப்பு. அவ்வளோதான். இனி ரசம் வைக்கணும் நம்ம. இதை போட்டு நல்லா திருப்பு, அப்பதான் வந்து அது அடி பிடிக்காம வரும். பாத்திரத்தை கழுவி விட்டுட்டேன். அவ்வளோதான். அடுத்தது ரசம் தயிர் எல்லாமே வைக்கிறது நம்ம வீட்டில். ஓகே ஓகே. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். என்னதான் இருந்தாலும் கோழிக்கு பிறந்த பேபிமாக்கு வந்து கோழி இருக்கணும். அதனால வந்து கோழி என்ன பண்ணிருக்கோம். ஐயோ சுடுதுமா. பருப்பு தானே அது. பருப்பு தான் சுடுதே. இன்னைக்கு சூப்பரா சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியவே இல்லை, பயங்கரமா தாக்குது. எனக்கு வந்த கடுப்புக்கு இன்னைக்கு தயிரே சாப்பிட்றலாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் வேலைக்கு ஆகாது. நேற்றும் தயிர் தான் சாப்பிட்டோம்ல. இல்லை முந்தா நேற்று தான் தயிர். நேற்று இதுக்கு வெளில போயிருந்தோம் நம்ம. பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டது. ஓ இது ரசத்துக்கா? வேற எதுக்கு நினைச்சேன். நான் தான் பருப்பு தான் போட்டியே சாம்பார்ல, அப்புறம் திரும்பி எதுக்கு இது மாதிரி பண்றேன்னு யோசிச்சேன். அப்ப பருப்பே கொட்டல சாப்பிடுவோம் இந்த வீட்ல, அதனால ரசம் ரெடி பண்றேன். ஆமா ரசம் ரெடி பண்ணு, ரசமே ஊத்தி சாப்பிடுங்க. அப்புறம் நைட்டுக்கு சாம்பார் இல்லாம பண்றாதீங்க.
உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு கவலைப்பா. ஆமாப்பா, வெளியில ஹோட்டல்ல வாங்குறது நான் தானே போய் வாங்கிட்டு வரேன், அதனால எனக்கு தான் கவலை இருக்கும். உனக்கு இருக்குமா? நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து பிளேட்ல உனக்கு கொட்டி எடுத்துட்டு வந்து குடுத்துறேன். பிரியாணி வேற இருக்குதே. ஐயோ வேணாம் சாமி. 65 இருக்குதே. நோ 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 நோ. பேபிமா சமைச்சிட்டேன் விதவிதமா. என்னது? ரசம். இங்க காட்டுங்க வா. கேட்டா பருப்பு ரசம், பருப்பு சாம்பார். வா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ். ஓகே, ஒயிட் ரைஸ். இது வந்து பருப்பு ரசம். ரைட். என்னன்னு தெரியல, நீயே கலக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கிற. கலக்கி விடுறேன். இது சாம்பார். சரியா? இது வந்து வெறும் சாம்பார் சொல்லுவாங்கல்ல, உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க, வெறும் சாம்பார் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தயிர் கொஞ்சமா தான் இருக்கு. தயிர் பாக்கெட் ரெண்டு இருக்குது உள்ளுக்குள்ள. இல்ல அதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து சிக்கன் சுக்கா. ஓகே ஓகே. வேற லெவல்ல சமைச்சிட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு வேற லெவல்ல சமைச்சு நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நீ பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியும். கிடையாது. மீன் அங்க இல்ல அப்படின்னா மீன் இல்லையா அப்பப்போ விடு அப்படின்னு டப்புக்குன்னு நீ போனை கட் பண்ற. விட்டு வேணா நான் என்ன பண்ணிருந்ததுமா, அவங்க மண்ணுல கை வச்சுன்னு இருந்தேன், குத்தின்னு இருந்தேன். நான் எப்படி பேச முடியும்? நீ எஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்றேன்ட்டு தான் திருப்பி அடிச்சேன் நான். எஸ் ஆவல இல்ல. அப்புறம் கழுத கேட்டா குட்டி சேவரு சிக்கனும் மட்டனும் தான். வேற என்ன நீ வாங்கி வரப்போ? மட்டனும் இல்லையா? அங்க மட்டனும் இல்லையா? எறா இருந்தது, கடம்பா இருந்தது, எல்லாம் செமையா இருந்தது. அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோமே. நீங்க தான் நம்ம இல்ல, நீ சாப்பிட மாட்டே. நீ சாப்பிடுவோம், நீங்க சாப்பிடுவீங்க, நம்ம சாப்பிட மாட்டோமேன்ற. ரெண்டு அப்படி ரெண்டு இப்படி. அதுக்கு என்ன பண்றது? எறா நல்லா பெருசா இருந்தது. சரி, இப்ப அடிக்கிற வெயில்ல எறாலாம் வாங்கிட்டு வந்து ஒன்று உரி செய்யன்னா அப்படியே பட்டம் காட்டுவேன். நீ சினிமா ஸ்கோப்ல காட்டுவேன், 70mm காட்டுவேன். அதனால போயிட்டு போகுதுன்னு கோழியே பூச்சின்னு வந்துட்டேன். ஏன்னா நான்வெஜ் இல்லாம சோறு இறங்க மாட்டேன் இதுங்களுக்குலாம். அதனால இன்னைக்கு சாம்பார் ஊத்தி குடிக்கிறவனே தான். ஆமா, இந்த தம்ப்நெயில பார்க்காம மக்கள் ஏங்கி கெடுக்குறாங்க. ஆமா ஆமா, பயங்கரமா ஏங்குறாங்க. எங்க பேபிமா நிறைய மெசேஜ் நானும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபிமா குக் பண்ணி காட்டுங்க, பேபிமா குக் பண்ணி காட்டுங்க அப்படின்றாங்க. அவங்களெல்லாம் லைன் கட்டி உட்கார வச்சு நீ குக் பண்றத காட்டி சாப்பாடு போட்டு விட்டுருணும். அப்ப திருப்தி ஆயிடுவாங்க. சுந்தர்சி அண்ணனே மீன் வறுவலை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்ட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் சொல்ல? ஆமா சொல்ல. அங்க அவங்களும் குஷ்பு மேமும் சூப்பரா பிரியாணி செய்வாங்களாம், அது சொல்லவே வேணாம். சாம்பார்லாம் சூப்பரா செய்வாங்க. ஆமா, சாம்பாரும் அவருக்கும் சாம்பார் பிடிக்கும் போல் இருக்குதுப்பா. என்ன மாதிரியே பாரு, என்ன சாம்பார் செட்டின்னுவியே. அவ்வளோ பெரிய ஆளு அவரே வந்து சாம்பார் பிடிக்கும், மீன் வறுவல் பிடிக்கும்ன்றாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சுந்தர்சி சார் சொன்னாரு, சுந்தர்சி அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி குஷ்பு மேம் வந்து சூப்பரா பிரியாணி செய்வாங்கன்னு. ஸோ அவங்க பிரியாணி செய்யறது கூட இஷ்யூ கிடையாது, ஏன்னா முஸ்லீம்ன்றதுனால செமையா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க வீட்டுல பிரியாணி செய்வாங்க, சாம்பார் செய்வாங்க, மீன் வறுப்பாங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்குது கேட்கறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அவங்க வந்து அவங்க கூட இட்லி சாம்பார் தான் பிடிக்கும்னாரு. ஆமா, குஷ்பு இட்லின்னு அவரே சொன்னாரு. குஷ்பு இட்லியா அப்படின்ட்டு அவரே சொன்னாரு அவர் வாயால. ஆனா அது பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்க. தான் ஒய்ஃப் பேர்ல ஒரு இட்லியே வந்துருக்கு. இப்ப நான் சொல்லியா பேபிமா சிக்கன் பரட்டல்னு வரலையா இன்னும்? அது செமையா இருந்தது. ஆனா நிஜமாலே சூப்பர் மெமரிஸ். எங்க பாப்பா ஓடுற குழம்ப பாத்துட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டுருச்சு பாருப்பா. உன் பருப்பு ரசத்தையும் சாம்பாரையும் பார்த்து ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னுச்சுப்பா. அது கண்ணு தெரியல, கண்ணாடியில தெரியல. சாம்பார் தெரியுது, இப்ப ரசம் தெரியுது இல்லையா? ஆனா ரெண்டும் ஒரே கலர்ல தான் இருக்குது. கிடையாது. சாம்பார் ஒரு சில டைம் அந்த இதெல்லாம் கீழே போயிடுச்சுன்னா மேல தண்ணியா. சரி, சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு வழியா பொழுது அப்படியே கடந்து போய் மணி 11:30 ஆயிடுச்சு. நாங்க சடனா வந்து ஆக்சுவலி மறந்துட்டோம். நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு உங்க பிளாட்டு, அது ப்ரொமோஷனா இல்ல நிஜமாலே நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. நிஜமா நம்ம வாங்கியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 95% கேஷ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் 5% அது வந்து பேங்க் ஹோல்டிங்ல இருக்கு. நம்ம அதை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அவங்க வாங்கினா அந்த 5%ம் பில்டருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின். அந்த லாஸ்ட் 5%
அதுக்கு ஏன் இப்ப டைம் எடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேருன்றதை விட அவங்க பில்டர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வேல்யூவேஷன் ஏத்திருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ இடையில இருந்தது, அது இடையில இருந்தது, இப்ப சரியாயிடுச்சு, கரையம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா வருவோம்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோனாவோட என்கேஜ்மெண்ட் வந்து திடீர்னு நமக்கு வந்து தாம்பரத்துல இருந்து என்கேஜ்மெண்ட் மாறினதுனால நமக்கு நிறைய செலவுகள் இருந்ததுனால ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் நாங்க மே மந்த் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மே மந்த் பண்ணிட்டோம் அப்படின்னா கையோட வந்து நமக்கு கிரவ் பிரஸ்மும் வச்சிடலாம்ல. அப்படின்னா மே 15க்கு மேல வைகாசி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல நாள்லாம் வருது அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம வாங்கினதெல்லாம் உண்மைதான், நாங்க ப்ரமோஷன் பண்ணல. நாங்க எதுக்கு ப்ரமோஷன் வீணா வந்து இன்னொருத்தவங்களுக்கு நிறைய பண்ணி தரணும், நீங்களே சொல்லி பாருங்க. நிறைய பேர் நம்ம அங்க போனப்பெல்லாம் நம்மள விசிட் பண்ணிருக்காங்க, நம்ம வீடு அங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நம்ம போகும்போதெல்லாம் விசிட் பண்றோம், பேசுறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம வீடு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. கூடி விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் எண்ட்லயோ இன்னும் ஒரு 15-14 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கிரவ் பிரசவம் வைப்போம். அதனாலதான் வந்து நாங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். அவங்கனால இல்ல, நாங்க கொஞ்சம் டிலே பண்ணதுனால சரி ஓகே வைகாசிலே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நல்ல நாள் பங்குனி சித்திரையில யாருமே பண்ண மாட்டாங்க. சரி அதனால நம்ம டிலே பண்ணிக்கலாம் அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து வெயிட் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்ப நமக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடியா இருக்கு, வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனையும் காட்டுறோம், நம்ம இன்னாகிரேஷனுக்கும் சொல்றோம், கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே எக்ஸாக்ட்லி. அது வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் பண்ற ஐடியா கிடையாது. அதோட ஃபங்க்ஷன் இப்ப வந்து பெருசா நம்ம பண்ண சிச்சுவேஷன் வந்ததுனால சரி இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் தான் வரும், அதுக்கப்புறம் தானே மோனாவோட ஃபங்க்ஷன் அப்படிதான் நம்ம நினைச்சோம். இது வந்து சரி ஓகே இது கிராண்டா பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நினைச்சோம். சரி மோனாவோட ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்ததுனால அவ ஃபங்க்ஷன் கிராண்டா வச்சுட்டு இதை வந்து ரெண்டுக்கு விடலாம் நாங்க ஐடியா பண்ணிட்டோம். ஏன்னா நாம குடி போகலாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மோனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எதா பண்ணணும் அப்படின்ற அதுக்கு வேற பிளான் வச்சுட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு இந்த வீடு வந்து இப்போதைக்கு நாங்க அங்க குடி போல, அதனால ரெண்டுக்கு விடுறது தானே, அதனால சிம்பிளா வந்து ஒரு கிரவ் பிரசவம் வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டு நம்ம ரெண்டுக்கு விட்டுறலாம் அப்படிங்கிறது. தெரிஞ்ச சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டுட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கிறோம். அது மிக விரைவில் வரும். அது சின்னதாகவே இருந்தாலும் கொஞ்சம் கிராண்ட்னஸ் காட்டுவோம், அது வேற விஷயம். 100 பேர் வருவாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. 100 பேர் வருவாங்க. 100 பேர் ரொம்ப ஜாஸ்தி. 100 பேர்னா கிராண்டோ கிராண்ட் அப்படி எல்லாம் கிடையாது. 100 பேருக்குலாம் முடியாதுப்பா. பட் 100 பேர் கொண்டு போற ஐடியா இல்ல எனக்கு இப்போதைக்கு. ஏன்னா பட்ஜெட் பயங்கரமா கையை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்குது. சோ அதனால அந்த ஐடியா இல்ல எனக்கு. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா பண்ணுவோம் கிராப்ரஸ்த. அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுவோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நம்ம வீடோட அப்டேட். மிக விரைவில் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வரும், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.